இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிஷிகேஷ் ஹரித்வார் ட்ரிப்பு. எப்பயுமே நம்ம வீடியோ கடைசியில் கேட்குறத இதை முன்னாடியே கேட்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது ரெண்டும் பண்ணினாலும் லைக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா லைக் பண்ணால் தான் நிறைய யூடியூப்பில் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். இந்த வீடியோ ஒன்லி ஃபார் கங்கா ஆரத்தி தாங்க. நம்ம ஃபோக்கஸ் கங்கா ஆரத்தி மட்டும்தான். மற்ற இடங்கள்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு டைம் நான் ஃபுல் டீட்டெயில்டாக போய் எடுக்கலான் இருக்கேன். அப்போ நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பார்ப்போம். சென்னையிலேருந்து போனோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து நம்ம டெல்லி ரீச் ஆகிட்டு, டெல்லியிலேருந்து கேபில் போனால் 5 hours ஆகும். காலையில் சதாப்திலாம் கூட இருக்குது, டைரெக்டாக நம்ம போய் ஹரித்வார்லேயே இறங்கிக்கலாம். நாங்கள் டெல்லி வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து தமிழ் தெரிஞ்ச ஒரு கேப் டிரைவர் கிடச்சார். ஸோ அவர் மூலமாக நம்ம 3 நாள் அதே கேப் டிரைவரோடையே இருந்தோம். நாங்கள் தயானந்தா ஆசிரமத்தில் தங்கினோம். இந்த 2 இடத்துல ரிஷிகேஷ் ஹரித்வார் 2 இடத்துலையுமே நம்ம மெயினாக பார்க்குறது கங்கை தான். இங்கே கங்கையில் குளிக்கிறது ரொம்ப முக்கியம். கங்கா ஆரத்தி, அதுக்கப்புறம் 2 தேவி கோயில் இருக்குது. அதில் ரோப் காரில் போகணும், மனசா தேவி, சண்டி தேவி அப்படின்னு சொல்லிட்டு. அதை தவிர 2 ரேர் கோயில்ஸ் இருக்குது. நீல்கண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அதே மாதிரி வசிஷ்டர் குகை அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்குங்க. இது 2க்குமே ஜீப் இருக்குது, நம்ம அதை ஹையர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம தயானந்த ஆசிரமத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த கங்கை நதியோட ஃப்ளோ பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பிரவாகமாக இருக்குது. இங்கே நிறைய பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் உட்காந்து மணிக்கணக்காக கங்கையை ரசிச்சுட்டே இருக்கலாங்க. ரொம்ப அற்புதமான இடம். ஸோ இங்கேருந்து நம்ம நீல்கண்டை, அப்புறம் வசிஷ்டர் குகை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது நீல்கண்டுக்கு போகக்கூடிய இந்த பாதைகள். நீங்கள் ஃபுல்லாக கங்கை லெஃப்ட்டில் வந்துகிட்டே இருக்கும். அந்த கங்கையை பார்த்துக்கிட்டே போகலாம். நீல்கண்டில் சிவனுக்கு நாமளே அபிஷேகம் பண்ணலாம். அதுதான் அங்கே ஸ்பெஷாலிட்டி. நீல்கண்ட் பார்த்துட்டு அங்கேருந்து கீழே இறங்கி திருப்பி நம்ம வசிஷ்டர் குகைக்கு மேலே போகணும். அதாவது ட்ரையாங்கிள் மாதிரி அது. ஸோ வசிஷ்டர் குகை இப்போ நீங்கள் பார்க்குறது வசிஷ்டர் குகை. இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கே கங்கை அமைதியாக இருக்கும். இங்கேயும் நம்ம குளிக்கலாம். இங்கே இன்னொரு குகையும் இருக்குது, அருந்ததி குகை. அதுலேயும் நம்ம பார்த்து உட்காந்து மெடிடேட் பண்ணலாம். வசிஷ்டர் குகைக்குள்ளே நல்லாவே குகை உள்ளே போய் நம்ம உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்கும். வசிஷ்டர் குகை பார்த்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் போய் கங்கையில் குளிச்சுட்டு திருப்பி நீங்கள் கங்கா ஆரத்தியில் உட்காந்து பார்க்கலாம். அங்கே பக்காவாக ஒரு அரேஞ்ச் பண்ணி சூப்பராக ஆரத்தி எடுப்பாங்க. அந்த காட்சிகள்லாம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம கங்கா ஆரத்தி பார்ப்போம். கடைசி 1 நிமிஷம் ஃபுல் கங்கா ஆரத்தி அங்கே ஆக்சுவலாக எடுத்ததோடு அப்படியே போட்டிருக்கேன். அங்கே நம்ம கையிலையும் கடைசியாக கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தர் கையிலையும் அங்கே பார்வையாளர்கள் எல்லார் கையிலையும் கொடுப்பாங்க ஆரத்தி எடுக்கிறதுக்கு. நாமளே ஆரத்தி எடுக்கலாம் கங்கைக்கு. ரெண்டு நாள் இருந்தால் போகிறோங்க. ரிஷிகேஷ் ஹரித்வார் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அலர்ட் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.